தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபுனுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த தேவன் அவனை அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். யாக்கோபுன்னு சொன்னால் பொதுவாக யாரும் விரும்புகிற ஒரு நபர் அல்ல. யாக்கோபுனா எத்தேன்னு அர்த்தம். ஆனால் இந்த தேவன் அவனை விரும்பினார் என்பது ஆச்சரியமான விஷயம். உங்களையும் கூட ஒருவேளை சிலர் விரும்பாமல் இருக்கலாம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை விரும்புகிறார் என்பது இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாருடைய விருப்பம் உங்கள் மேலே இருக்கிறதோ இல்லையோ, தேவனுடைய விருப்பம் உங்கள் மேலே இருக்கிறது. தேவன் உங்களை விரும்புகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாய் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கட்டும். சீட்டு உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. நீங்கள் பாக்கியவான். உலக தோற்பாவே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த உலகத்திலே முன்னேற்றத்திற்கு, மறு உலகத்திலே நித்திய ஜீவனுக்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15 கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் தகுதியற்ற நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கும்போது அருமையானவர்களே, நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. யாக்கோபு என்றால் எத்தன் என்ற அர்த்தம். பாருங்க, வீட்டில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரில் 2 பேரை ஏமாற்றி போட்டான். பிறக்கும்போதே அவங்க அண்ணன் குதிகாலை முறுக்கிட்டு தான் அவன் பிறந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. யாக்கோபும் ஏசாவும் ரெட்ட பிள்ளைகள். அதில் ஏசா முதலாவது வந்தான். பாருங்க, யாக்கோபு 2வது வந்தவன். அவங்க அண்ணன் காலை முறுக்கிட்டு தான் அவன் பிறந்தான்னு போட்டிருக்கு. வாழ்க்கையின் பெரும்பகுதியை அவ்விதமாக ஏமாற்றுறதிலையும் முறுக்கிறதிலையும் திருக்கிறதிலையும் அவ்விதமாக செலவிட்ட ஒரு நபர் அவன் முன்குறிக்கப்பட்டான் என்பது சத்தியவேதனுடைய உண்மை. அருமையானவர்களை, இதெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனைத்தான் அருமையானவர்களை உயர்த்த வேணும். நான் வாசித்து காண்பிக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம், ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. மறுபடியும் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் கடவுள் சொல்றாரு. பாருங்க, யார் மேலே அவருடைய சிநேகம் விழுந்ததோ அவர்களை தேவன் நித்தியமாய் தம்மோடு கூட இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இங்கே சிநேகம் ஏசா மேலே விழுந்திருக்கணும். காரணம், ஏசா அவர் பொல்லாதவன் கிடையாது, ஆனால் அவர் பேக்கு. அருமையானவர்களே, யாக்கோபு பார்த்து பாருங்க, அவன் எத்தனை இருந்தாலும் தேவனுடைய விருப்பம் யாக்கோபின் மேலே விழுந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அதில் 2 பேரை ஏமாற்றி விட்டான். ஒன்று கண்ணு தெரியாத அப்பா, அடுத்தது ஒன்றும் தெரியாத பேக்கு ஏசா. அவனுக்கு சோறு தான் முக்கியம், வேற ஒன்றும் முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் லட்சியம் கிடையாது.
முன்னேற வேண்டும் என்ற எந்த ஒரு கோல் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் பாருங்க, 2 பேரையும் ஏமாத்தி விட்டான். எஞ்சி இருக்குது அவங்க அம்மா மாத்திரம்தான். நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, ஏதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இந்த கதையை பாருங்க. வல்லமையான வாலிபன், ஒரு வேட்டைக்காரன், களைச்சி போய் வீட்டுக்கு வரான். அவன் சொல்கிறான், கொஞ்சம் பயிர் சாப்பிடலன்னா செத்தே போவேன், இந்த கூழை குடிக்கலைன்னா அவ்வளோதான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். வயிறு பாருங்க அவனுடைய தெய்வமாக இருந்தது. ஆகவே யாக்கோபிட்ட வந்து கொஞ்சம் கூழ் கொடுப்பான்னு கேட்கான். இவன், உன்னோட சேஷ்டபுத்திர பார்த்து எனக்கு விற்று போட்டால் தான் நான் வந்து கூழ் கொடுப்பேன்னு சொல்கிறான். கூழ் எங்கே இருக்குது? சேஷ்டபுத்திர பாகம் எங்கே இருக்கிறது? சேஷ்டபுத்திர பாகம் என்பது அருமையானவர்களே, வீட்டில் மூத்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற சிறப்பான பங்கு. அது எத்தனை ஏக்கர் நிலமாக இருக்குமோ தெரியாது. ஈசாக்கு ஏற்கனவே பெரிய பெரிய பணக்காரன். அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொஞ்சம் கூழுக்கு பாருங்க அடமானம் வைக்கிறான் இந்த ஏசா. அவன் சொல்கிறான், சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்து என்ன செய்ய போகிறது? ஆகவே அதை விற்று போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். யாக்கோபு அதோடு விடலை, ஆணையிட்டு கொடுன்னு சொல்கிறான். ஆணையிடுறதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்களில் பத்திரப்பதிவு பதிகிற மாதிரி, அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆக சேஷ்டபுத்திர பாகத்தை பத்திரப்பதிவு பண்ணிட்டான். கொஞ்சம் கூழை கொடுத்து அவன் கூழை வாங்கி குடிச்சிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டு அருமையானவர்களே வெறுங்கையாய் போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மதியட்டவனாக இருந்தாலும் அருமையானவர்களே, யாக்கோபு நல்லவன் அல்ல என்று சத்தியவேதம் சொல்லுது. இவனை தேவன் எப்படி நேசித்தார் நமக்கு தெரியாது. அவர் தேவன், படைத்தவர், சகலத்தை உண்டாக்கினவர். அருமையானவர்களே, அவருடைய கண்களிலே அருமையானவர்களே அவனுக்கு தயவு கிடைத்தது. இந்த நாட்களாகவே நீங்களும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தகுதியினாலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்துவோமானால் தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்ற வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கும். சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது. பாருங்கள், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் சுயநீதி. சுயநீதி, செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். பாருங்க, நான் இது நான் என்கிற அந்த அந்த மமதை, அருமையானவர்களே, அந்த பெருமை அநேக ஜெபங்களுக்கு பதில் வராதபடி மதில் சோராய் மத்தியில் இருக்கிறன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பவுல் சொல்லும் பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே, நான் அல்லன்னு சொல்கிறான். பெரிய படித்த மனுஷன்,
பணக்காரன். எல்லாவற்றையும் விளக்கமா சொல்ல நமக்கு நேரம் இல்ல. அருமையானவன் சொல்றேன், நான் அல்ல, நாம் அல்ல, நல்ல அருமையானவர்களே, நம்மை படைத்த தேவன். அவர்தான். அவர் நம்மை படைத்திருக்கிறார். நமக்காக கிரயம் கொடுத்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தேவ ஆவியானவர் இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. வெளிப்படுத்தினால் நீங்களும் பவுலோடு கூட சேர்ந்து சொல்வீங்க, நான் அல்ல, கிறிஸ்து தான் எல்லாம். ஆகவே இந்த நிலைக்கு வருவீர்களானால் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அது வழியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தாக்கில் அவங்க அப்பா ஈசாக்கு பாருங்க, அவர் கண்ணு சரியா தெரியாது, ஆனால் நாக்கு ஷார்ப்பாக இருக்குது. பைபிளில் இப்படி போட்டிருக்குது. வீட்டில் எத்தனையோ வெள்ளாட்டுக்குட்டி இருக்குது. வெள்ளாட்டுக்குட்டி கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லேசாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. அவருக்கு வேட்டைக்கறி தான் இஷ்டம், மான், முயல். ஆகவே ஒரு நாளில் ஏசாவை கூப்பிட்டு அவன்கிட்ட ஆலோசனை சொல்கிறாரு, எனக்கு டைம் வந்துருச்சுப்பா, நான் எந்த நேரத்தில் போக போகிறேன்னு எனக்கு தெரியாது. போகிறதுக்கு முன்னாடி வேட்டைக்கறி சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிச்சுட்டு இந்த ஜீவனை நான் விடணும்னு சொல்லி அவன்கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. வேட்டைக்கறி உள்ளே போனால் தான் ஆசீர்வாதம் வெளியே வரும். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஈசா இருந்திருக்கிறார் பாருங்க. நான் வாசிக்கிறேன், 27வது அதிகாரம். ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையிட்டு போனவனான். அவன் தன் மூத்த குமாரனாய் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ ஆயுதங்களாகிய அம்பரா துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து. பாருங்க, கண்ணு குருடு, சாக போறாரு. ஆனால் அவருடைய ஆசைகளெல்லாம் பாருங்க, வனத்துக்கு போய் வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாய் ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இவா நல்ல மனைவி பாருங்க. புருஷனுக்கு கண் தெரியல. புருஷன் சொன்னதை அடுத்த ரூம்லேருந்து கேட்டுட்டு இருந்தா. இவளுக்கு யாக்கோபு மேலே ஒரு பற்று. ஏசா இருக்கானே, அவன் வனசஞ்சாரி. யாக்கோபு அவங்க அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிட்டே வீட்டுக்குள்ளே கிடப்பான்னு நான் நினைக்கிறேன். யாக்கோபு மேலே இவளுக்கு ஒரு இஷ்டம். இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது கள்ளத்தனமாக வாங்கி இளையமே யாக்கோபுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி திட்டம் போட்டா. ஆகவே ஏசாவுடைய ஆடைகள்லாம் எல்லாம் எடுத்து யாக்கோபு மேலே போட்டா. யாக்கோபு சின்ன ஆள், ஏசா நல்ல பலத்தாள் பாருங்க. இப்போ அந்த ஆடைகள்லாம் எடுத்து மேலே போட்டாச்சுன்னு சொன்னால் யாக்கோபை பார்த்தா ஒரு பஃபூன் மாதிரி இருக்குது. ஆனால் ஈசாவுக்கு ஒன்றும் கண்ணு தெரியாது. இந்த ஆடையெல்லாம் போட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக ஈசாக்குக்கிட்ட வாரான். நான் தான் நம்முடைய மூத்த குமார், நான் ஏசான்னு சொல்லி போய் சொல்கிறான். அது கூட பரவாயில்ல. பாருங்க, 20ஆம் வசனத்தில் அவன் சொன்ன போய் உண்மையாகவே வேதனையாக இருக்குது. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அதற்கு யாக்கோபு, உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். பாருங்க, வீட்டில் இருக்க வெள்ளாட்டுக்குட்டி அடித்து சமைச்சு கையில் வச்சுக்கிட்டு இந்த வேட்டைக்கறிக்கு போய் சொல்கிறான். தேவனாயு கர்த்தரையும் இழுக்கான். தேவனாயு கர்த்தர் வாய்க்க பண்ணினார், நேரிட பண்ணினார்னு சொல்லி அவரையும் இழுக்கிறான். அவர் கோபப்படலை, அருமையானவர்களே, அவனை தூக்கி எறிஞ்சிடல, விரும்பினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, புரியவில்லை.
எல்லாம் புரியாது நமக்கு. அருமையானவர்களே, கவனிங்கள். உங்களையும் கூட அப்படிதான் தப்பு செய்யும்போது கர்த்தர் நினைச்சாருன்னா தூக்கி எறிஞ்சிடலாம். பல சமயங்களில் தூக்கி எறிந்திருக்க வேண்டும். இல்லை, அணைத்து கொண்டார், மன்னித்தார், மறந்தார். மறுபடியும் ஒரு பிள்ளையாக கர்த்தர் சேர்த்து கொண்டார். இன்னும் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் தான் இருக்கிறீர்கள். ஒரே காரணம், அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். கர்த்தர் அழைச்சாருன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இன்னொரு ஆளை சூஸ் பண்ணுறதில்ல. அருமையானவர்களே, அது தேவனுடைய ஒரு சுபாவம் என்று சொல்லுகிறது வேதம். இதை பார்க்கும் பொழுது நமக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றால் ஒரு சில தவறுகள் வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது இதையிட்டு தேவன் நம்மை தள்ளி விடுவாரோ என்று சிலர் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் செய்த சில தப்புகள் மூலமாக இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தர் நம்ம தள்ளிட்டார்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபையே தள்ளாதவர் உங்களை எப்படி தள்ளுவார்? யாக்கோபையே சேர்த்து கொண்டவர் அருமையானவர்களே உங்களை எப்படி தள்ளுவார்? யோசித்து பாருங்கள். ஆகவே உங்கள் நிமித்தம் அல்ல, தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த கால வேளையிலே சத்திய வேதம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. எதையும் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, உங்கள் கண்விழிப்பின் மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டது அத்தனையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தம், அவருடைய சிலுவை, இதன் மூலமாய் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உள்ள ஆழமான திருத்தங்கள் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதையாயிலும் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் கிரயம், அவருடைய இரத்தம், அவருடைய தியாகம், அன்பு, இவள் நிமித்தம் மாத்திரமே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இந்த அடிப்படையில் வருவோமானால் ஜெபங்களுக்கு துரிதமான பதில் வர ஆரம்பிக்கும். அருமையானவர்களை பாருங்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த வேட்டக்கரியை ஆயத்தப்படுத்தினார்னு சொல்லி பொய் சொல்லும் மாத்திரத்தில் அவனை தூக்கி எரிஞ்சிருக்கணும். தூக்கி எறியவில்லை, அணைத்து கொண்டார். கவனிங்கள், அது மாத்திரமில்ல, ஒரு பெரிய உண்மை என்னன்னு கேட்டால், மோசேனிடத்திலே வந்து தேவன் தரிசனமாகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக கர்த்தர் அவனுக்கு முச்செடியிலே காட்சி தருகிறார். அவ்விதமாக தரும்பொழுது தன்னுடைய பெயரை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பெயர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசாவுடைய தேவன் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி அவர் சொல்லலை. ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் உன்னோடு கூட பேசுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஏசாவுடைய பேரையே கர்த்தர் நீக்கி விட்டார். நீக்கி யாக்கோபுடைய பேரை தூக்கி அதில் தூக்கி போட்டாரு. தன்னுடைய பேரோடு சேர்த்து இணைத்து கொண்டார். அருமையானவர்களே, அவ்வளவு ஒரு நெருக்கத்தை அவனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். பாருங்கள், யாக்கோபு இவ்வளோ எத்தனை இருக்கான். அவன் பேரை தன்னுடைய பேரோடு கர்த்தர் பிணைத்து கொண்டார். அவன் பேரை பின்னாலே இஸ்ரவேல்னு மாற்றி அந்த இஸ்ரவேல் மூலமாக உலகத்தை ரட்சிக்கிற இயேசு இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இவனுடைய சந்ததியில தான் உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிற்று. உலகத்துக்கே பாவம் மன்னிப்பு, உலகத்துக்கே சமாதானம். அருமையானவர்களே,
இந்த எத்தனுடைய சந்ததியிலிருந்து வந்தது. அவருடைய பேர் இயேசு. அவர் ஏசாவனுடைய குடும்பத்திலே பிறக்கவில்லை. அவர் இந்த யாக்கோபின் குடும்பத்திலே பிறந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை குறித்தும் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியாத திட்டங்கள் அவருடைய மனதிலே இருக்கிறது. அவர் முக்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறும்படி கர்த்தரிடத்திலே நெருங்கி சேருங்கள், பற்றி பிடியுங்கள், அவரை நேசியுங்கள், நன்றியுள்ளவர்களாயிருங்கள். எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க. அருமையானவர்களே, கர்த்தரை நேசிப்பீர்களானால் இந்த திட்டங்களெல்லாம் காலவட்டங்களிலே கர்த்தரை வைத்திருக்க காலத்திலே நிறைவேறும் என்பதை கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னொரு உதாரணம் பேதுரு. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல எத்தனையோ பட்டாதாரிகளும் மேதைகளும் ஞானிகளும் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தாலும் கூட எல்லாரையும் ஒதுக்கி விட்டு இவனை தேடி போய் கர்த்தர் கலிலேயா கடல் ஓரமாக என்னை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அவன்கிட்ட சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அவ்விதமாக அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவரை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள். அவங்கள தேடி போறாரு. ஒரு தடவை தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதனாக. அங்க முதலாவது அவர் போய் தேடி போய் கண்டுபிடிக்கிற ஆள் இந்த பேதுரு. என்ன ஆச்சரியம், என்ன தகுதி இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த தகுதியும் கண்டு அவர் அழைக்கவில்லை. அவர் சிருஷ்டிகர். இந்த எண்ணம் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும். உங்களையும் ஏதோ மேன்மை இருக்குன்னு பார்த்து கர்த்தரை கவர்ச்சி பண்ணப்படவில்லை. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கமும் உங்கள் மேலே விழுந்திருக்கிறது என்பதை எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னும் உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை பற்றி சில திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். பாருங்கள், இந்த பேதுரு கர்த்தரோடு கூட 3 வருஷம் சாப்பிட்டான், உறங்கினான், விசேஷமாக ஊழியம் செய்தான். எல்லாம் செய்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அருமையானவர்களே, இயேசுவினுடைய மரண வேளை வந்தது. அந்த சமயத்தில் 3 தடவை கர்த்தரை மறுதலிக்கிறது நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு, அதான் நம்ம பாயிண்ட்டு. முன்குறிக்கப்பட்ட பேதுரு, நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட பேதுரு. அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு விசுவாசி. ஆகவே அவனுடைய நிலையில பாருங்கள், கடைசி நேரத்தில் கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மத்தேயு அழகாக எழுதுகிறார். அதே குறித்து மத்தேயு எழுதின விசேஷம் மத்தேயு 26வது அதிகாரம் 69வது வசனம் வாசிக்கிறேன். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடைய கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடைய கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவளுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்கள் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிற என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே மத்தேயு தெளிவாக எழுதுகிறார். முதலாவது சபித்தான்,
2வது ஆணையிட்டு சபித்தான். அந்த இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு ஆணையிட்டு சபித்தான். 3வது சத்தியம் பண்ணி சபிக்க ஆரம்பிச்சான்னு போட்டிருக்கு. எனக்கு தெரியாதுன்னு. அருமையான உடனே சேவல் கூவிட்டு, பாருங்க என்ன இவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இதன் மத்தியிலும் தேவன் அவனை நேசித்தார் என்பதை இந்த காலவெளியிலே நான் சொல்லி முடிக்க போறேன். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், அழைப்பை பெற்றவன், ஒரு விசுவாசி, நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தருடைய கண்கள் உன் மேல விழுந்துட்டுனா நீ பாக்கியவான். அதுதான் நான் சொல்றேன், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பேதுருவை கூட கர்த்தர் வேண்டான்னு தள்ளிவிடல. அருமையான சபிக்கிறான். கர்த்தர் அதை கேட்டுட்டு இருந்துட்டு லூக்காவின் சுவிசேஷத்திலே திரும்பி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதனையோடு திரும்பி பார்த்தாரு. சொன்னேன் இல்லையா, நான் உனக்கு சேவை கூறுக்கு முன்னால 3 நேரம் மறுதளிப்பான்னு சொல்லி. பாருங்க, அவனை திருத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறாரே ஒழிய அவனை தள்ளிவிடுவதற்கு அவர் தருணம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. உங்களையும் கூட வாழ்க்கையில் சில தப்புகள் வரும்போது கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் திருத்துகிறவராயிருக்கிறார். திருப்பி இழுக்கிறவராயிருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பி தர ஆசையாயிருக்கிறார். எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற வாஞ்சுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தரை விட்டு தூரமாயிருக்கிறவர்கள் கர்த்தத்தில் நெருங்கி வருவோம். ஏனென்றால் கர்த்தர் முன்குறிப்பின் நிமித்தம், அவருடைய அந்த அழைப்பின் நிமித்தம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மைதான் செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். இயேசு உயிர் தெழுந்ததுக்கப்புறம் சில பெண்கள் ஓடி போய் ஞாயிற்றுக்கிழமை காலமே கல்லறைக்குள்ளே போய் கர்த்தரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே தேவதூதன் இருக்கிறான்னு சொல்லி அருமையானவர்களே வேதத்திலே தெளிவாய் நான் வாசிக்கிறோம். பாருங்க, அங்கே ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த விவரம் இருக்கிறது. அவன் அவங்கள்ட்ட சொல்கிறான், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை பாருங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நற்செய்தியை சீஷரிடத்திலும் பேதுருவிடத்திலும் போய் சொல்லுங்கள்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 11 சீஷர் இருந்தாங்க. அதில் விசேஷமாக அவன் சொல்கிறான் பாருங்க, சீஷர்கிட்ட போய் சொல்லுங்க ஏசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு. பேதுருகிட்டையும் சொல்லுங்க, மறந்துடாதீங்க ஏன்னு சொல்கிறான். பாருங்க, பேதுரு யோசிதான் போச்சு, அவ்வளோதான் கதை, இதோட முடிஞ்சுது, ஊழியம் அவ்வளோ முடிஞ்சுதுக்கு. ஆனால் பரலோகம் அருமையானவர்களே மறக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை மனதில் வைத்து தேவதூதன்ட்டு சொன்னதுனால தேவதூதன் இங்கே இந்த பெண்கள்கிட்ட சொல்கிறான், சீசர்கிட்ட சொல்லுங்க, விசேஷமாக பேதுருகிட்ட சொல்ல மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை மறந்து விட்டார்னு யோசித்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பேர் சொல்லி. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை. தாய் தன் கற்பத்தின் பாலனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் முன்குறித்து பரலோகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறேன். ஆகவே என்னுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி கிட்ட நெருங்கி வான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. எட்ட ஓடாத, தள்ளி நில்லாத, பக்கத்தில் வா. உன்னை பற்றி மேலான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை முன்குறித்த தேவன், உலகத்திற்கு முன்பாகவே அழைத்த தேவன், தாயின் கற்பத்திலே பிரித்தெடுத்த தேவன், ரட்சித்த தேவன், அபிஷேகித்த தேவன், இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், கைவிடாத தேவன், கடைசி வரை நடத்துகிற தேவன். அவர் நிச்சயமாக மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார்.